குடிமராமத்து என்பது ஒரு நல்ல திட்டம். நான் குறை சொல்ல மாட்டேன். டேம் பற்றியதல்ல, தடுப்பணை தான். ஆனால் அதுதான் சரியாக கூட இருக்கிறது. நாங்குநேரி பெரிய குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மழைக்காலங்களில் அதனுடைய கரை உடையும் அபாயம் உள்ளது. அரசு அந்த கரையை பலப்படுத்தி நாங்குநேரி பெரிய குளத்தை தூர்வார ஆவண செய்யுமா என தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், இவர் கோரிக்கையும் நான் நன்கு அறிவேன், நியாயம்தான். அதை ஆன்மீக கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கும் அரசு. மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மோகனூர் ஒன்றியம் ஆண்டாபுரம் கிராமம் வழியாக 50 மீட்டர் அகலத்தில் கருவாட்டாறு செல்கிறது. மழை காலங்களில் 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. அதன் வலதுகரையிலே ஆண்டாபுரம் கிராமம் மற்றும் அதன் அருகில் வேலம்பட்டி, பூண்டிப்பாளையம், அரூர், ஆலம்பட்டி, அரசம்பட்டி போன்ற கிராமங்களும், அதன் இடதுகரையிலே திருச்சி மாவட்டம் எம்களத்தூர் மற்றும் மேக்கில்நாக்கியம்பட்டி கிராமங்களும் உள்ளன. எனவே மழை காலங்களில் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ஆற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைத்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு, மேலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை நான் வைத்துள்ளேன் என்பதையும் பணியோடு தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு பாலம் கேட்காங்க ஆத்துல. ராமலிங்கம். அவரு பேசின பேச்சை பார்த்தா பாலம் கேட்ட மாதிரி தெரியல. அவங்க ஊரை சுற்றி ஒரு ஜாகிரபி சொல்லி முடிச்சு விட்டார். மாண்பு உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அது குறித்து கவனிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி செய்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி ஏறத்தாழ பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய, உள்ளாட்சித்துறையில கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அதில் 14,000 ஏரிகளிலே ஏறத்தாழ 6,000 ஏரிகள் அன்றைக்கு தூர்வாரப்பட்டதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். மீதமுள்ள 8,000 ஏரிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தூர்வாருகிற அந்த நடவடிக்கையை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எடுத்தால், இது போன்ற மழை காலங்களிலே மழை நீரை சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சிகரமான திட்டம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எஞ்சியுள்ள இந்த 8,000 ஏரிகளை தூர்வாருவதற்கு முன் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவரே, குடிமராமத்து என்பது ஒரு நல்ல திட்டம். நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது ட்ரிபிள் ஆர் திட்டம் வந்திருக்கிற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் சொன்னதையும் அரசு கவனிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி ஒரு அதிக கனமழை பெய்தது. அந்த மழையின் காரணமாக மதுரை வடக்கு பகுதியில் உள்ள மழை நீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செல்லூர் கண்மாய் வழியாக செல்லூர் கால்வாயிலே வெள்ளப்பெருக்கு எடுத்ததன் காரணமாக வீடுகள் மூழ்கின, மக்கள் கஷ்டப்பட்டார்கள் 2 நாட்களாக. ஆகையால் அந்த செல்லூர் கால்வாயை மேம்படுத்துவதற்காக கடந்த 30ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலே ஒரு கள ஆய்வு செய்து உடனடியாக ரூபாய் 15 கோடி கொடுத்ததற்கு அவருக்கு எங்களுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல மேலும் ஒரு நிரந்தர தீர்வாக செல்லூர் கால்வாயை 69 கோடி ரூபாயிலே நீர்வளத்துறையின் சார்பாக ஒரு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை, செல்லூர் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் அவர்கள் எங்கள் துன்பங்களை அறிந்து மனமிறங்கி செய்து வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் துணை கேள்வி கேட்கும் போது சுருக்கமா இந்த இடத்துல இந்த உடனடியாக சீர்படுவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 11 கோடி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு என்ன கேட்கிறேன், 69 கோடி கேட்டிருக்கிறார்கள். நான் மனமிறங்க மலை இறங்க தேவையில்லை, அவர் இறங்கணும். ஆகையினால் இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன். செல்லூர் கால்வாய் கொடுத்த கனிவு
இதுக்கும் கிடைத்தால் நான் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி பாசன பகுதி மற்றும் வெண்ணாறு வெட்டாறு பாசன பகுதிகளில் ஆறுகளை விட பாசன வாய்க்கால்கள் மேடாகி கொண்டிருக்கிறது. எனவே குறைவான தண்ணீர் ஆறுகள் வருகிற பொழுது வாய்க்கால்களில் சரியாக ஏறி செல்வது கிடையாது. எனவே இந்த குறையை போக்குவதற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவைக்கேற்ப தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும். இதனை அரசு செய்வதற்கு முன்னுரிமை என மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இப்பொழுதெல்லாம் கேட்பதெல்லாம் டேம் பற்றியதல்ல, தடுப்பணை தான். ஆனால் அதுதான் சரியாக கூட இருக்கிறது. எனவே இதுவரையில் ஒரு 500 தடுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நான் முதலமைச்சரத்தை மற்றவர்கள் கேட்டிருக்கிறேன், ஒரு 1000 தடுப்பணைகளை வருகிற ஆண்டில் கொடுத்தால் கூடுமான வரையில் எல்லார் உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும். அதுதான் இன்றைக்கு நீர்வளத்துறையிலே செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. காரணம், தடுப்பணை கட்டுவதன் மூலம் அங்கே ஒரு 6 அடி 4 அடி தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இருப்பதால் கிட்டத்தட்ட 1 பர்லாங் 2 பர்லாங் தண்ணீர் நீக்கி வைப்போம் வருஷம் முழுவதும். ஆக நீர் ஆதாரம் கிடைக்கிறது. நீங்கள் மாயனூரை பார்த்தால் ஒரு காலத்தில் நாங்கள் கட்டினோம். மாயனூர் அப்பொழுது வறண்ட பகுதி, இப்போது வளமான பகுதியாக இருக்கிறது. என்னுடைய தொகுதியிலேயே ஒரு தடுப்பணை கட்டினேன். கட்டும் போது எல்லாம் இது வானாது இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. இந்த மழையில நின்று தண்ணி எல்லா கடலும் தண்ணி ஏறி போச்சு. ஆகையினால குடி தண்ணீர் போயிட்டு விவசாயத்துக்கு கிடைக்கல. ஆகவே விவசாயத்திற்கு தேவையானது இப்பொரு தடுப்பணைகள் தான். எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல அந்த தடுப்பணை கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை ஏற்படும். தூர்வாருவது என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த கால்வாய்களை கவனத்தில் கொள்கிறேன். இந்த ஆண்டு தூர்வாருவது நினைத்துக் கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி.